السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் இறை அருளை தேடி வந்து இறை கட்டளை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் நமது தளபதி யார் என்ற தலைப்பில் ஒரு தெளிவான உரையை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்று பார்ப்போம். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் மற்றும் இந்நாட்டின் எந்த நாட்டில் நாங்கள் வாழுகின்றோமோ அந்த நாட்டின் மிக முக்கியமான ஒரு நாளாக தேர்தல் வரக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லீமுடைய பல சிந்தனைகள், பல கேள்விகள், பல குழப்பங்கள், பலவிதமாக யோசனைகள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே வேறுபாடாக இருக்கும். முஸ்லீமுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய வேறுபாடு வேறு. முஸ்லீம் மக்களுடைய வேறுபாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பலவிதமான கட்சிகள், பலவிதமான அரசியல்வாதிகள், அதே போன்று பலவிதமாக கட்சி தலைவர்கள், அந்த இயக்கங்கள், அந்த இயக்க வெறிகள், அந்த கட்சியுடைய இருக்கக்கூடிய தொண்டர்கள், இப்படிப்பட்ட பலவிதமாக நபர்கள் இன்ற காலகட்டத்தில் பார்க்க முடியாத தலைவர்களெல்லாம் ரோடில் இன்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில், இப்படிப்பட்ட சூழலில் ஒரு முஸ்லிமுடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும்? ஒரு இறையடையான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இந்த நேரத்தில், இது தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தல் இல்லாத நேரத்தில் இருந்தாலும் சரி, தன்னுடைய தலைவரை, தன்னுடைய தளபதியை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? இன்று ஒரு சினிமா மோகம் ஆரம்பிக்கப்பட்டது. பல காலங்களாக, பல வருடங்களாக முஸ்லிம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு
தவறான ஒரு நோய். எப்படிப்பட்ட நோய்? நடிக்கக்கூடியவர்களை நல்லவராக நினைப்பது, உண்மையாளர்களை தவறாக சித்தரிப்பது. நடிக்கக்கூடியவர்களை உண்மையாக ஏற்றுக்கொள்வோம், உண்மையாக இருக்கக்கூடியவர்களை நடிக்கக்கூடியவர்கள் என்று நாங்கள் நம்பிவிடுவோம். முஸ்லீம்களுடைய நிலையும் இப்படியாக மாறிவிட்டது. யாரெல்லாம் திரைக்கு இருந்து திரையில் ஓடி ஆடி விளையாடி தவறான காரியங்களை செய்து இருக்கக்கூடிய, பொய்களை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, பலவிதமான விபச்சாரங்களில், பலவிதமான ஊழல்களில், பலவிதமான தவறான காரியங்களில் ஈடுபட்ட இப்படிப்பட்ட பலரையும் தன்னுடைய தலைவராகவும் தலைவதியாகவும் இன்று முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு முஸ்லிமுடைய நிலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஒரே தலைவர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று சினிமா இல்லாமல் இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் இயக்க வெறியில், ஒரு கட்சி வெறியில், தன்னுடைய கட்சி எப்படியாவது முன்னிலை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய கட்சி தான் சிறந்த கட்சி, சிறந்த ஆட்சி என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமாக பொய்களும் பலவிதமாக தவறான விஷயங்களும் சொல்லி பரப்பி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு நேரான வழியை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக கவலையோடு சொல்லக்கூடிய விஷயம், இன்று முஸ்லிம் மக்கள் இந்த நேரத்தில் ஒரு தவறான பாதையை நோக்கி சென்று இருக்கிறார்கள். தவறான ஒரு பாதையில் தான் இன்று முஸ்லிம் மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இளைஞர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுதே மனதில் ஒரு வேதனையாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட வேதனை யோசித்து பாருங்கள். தன்னுடைய சிறு வயதிலிருந்து படிக்க வைத்து, அவர்களுக்கு காசு கொடுத்து, அவர்களுக்காக கஷ்டப்பட்ட, அவர்களுக்காக சிறிதாக காசுகளை சேகரித்து அவர்களுக்காக படிக்க வைத்து, டிகிரிகளையும் காலேஜை படிக்க வைப்பதற்காக கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கூட அந்த காசை செலவழிக்கக்கூடிய அந்த பெற்றோர்களையும் விட்டுவிட்டு ஒரு கட்சி தலைவனை, ஒரு இயக்க தலைவனை, அல்லது ஒரு சினிமா நடிகனை, ஒரு விளையாட்டு வீரனை, ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ஐபிஎல்லும் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. எல்லாம் ஒரே நேரத்தில் ஃபித்னாக்கள். இன்று பல இளைஞர்கள் சினிமாவில், பல இளைஞர்கள் விளையாட்டில், பல இளைஞர்கள் கட்சியிலும் பலவிதமான குழப்பங்களில் மூழ்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக முஸ்லீம்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது. மிகவும் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய நிலைமை இது. ஒரு வார்த்தை இது. முஸ்லீம்களுடைய நிலை, குறிப்பாக இளைஞர்களுடைய நிலை இந்த நேரத்தில் தவறான ஒரு பாதையில் தான் இருக்கின்றது. அவர்களுடைய வழி தவறான ஒரு வழியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோர்களை அடித்து, தவறான வார்த்தை பேசி, அந்த எக்ஸாமுக்கும் போகாமல் தைரியமாக வந்து அவ்வளவு பகிரங்கமாக ஒரு பேட்டியை கொடுத்து, என்னுடைய தலைவனை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், இன்றைக்கி எக்ஸாமும் கிடையாது, எதுவும் கிடையாது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தைரியமாக பகிரங்கமாக பெட்டிகளை கொடுக்கக்கூடிய இளம் பெண்களும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இளைஞர்கள் ஒரு கூட்டம் என்றால், வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் இருவர்களும் 2 பேரும் இந்த நேரத்தில் இந்த தேர்தலுடைய பிரச்சாரத்திலும் சரி, இந்த சினிமாவுடைய மோகமாக இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டு இந்த குழப்பமாக இந்த ஃபித்னாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா இடத்திலும் அதிகமாக கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இளைஞர்கள் தான். அதுவும் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களுடைய கூட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியே ஒரு கூட்டம் பள்ளிவாசின் பக்கம் பார்த்தால் வல்லாஹுல் முஸ்தஆன், ஃபஜ்ருக்கு ஒரு சஃப்பு நிரப்பது கிடையாது. மகரிப் இஷாவுக்கு பல தொழுகையாளிகள் காயிப், மறைந்து விட்டார்கள். ரமதானுக்கு பிறகு பல முஸ்லிம்கள் மறைமுகமாயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஜுமாவுக்கு வரக்கூடிய சில முஸ்லிம்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கு பள்ளிவாசல் இதுதான் பள்ளிவாசல் என்று பார்த்து போகக்கூடிய நிலைமையும் இன்று முஸ்லிம் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சி தலைவனை பார்க்க வேண்டும், ஒரு இசை மேடையில் தன்னுடைய இசையமைப்பாளர்கள் அல்லது மியூசிக் டைரக்டர்கள், இப்படிப்பட்ட பெரியவர்களை பார்க்க வேண்டும், உலகத்தில் புகழ்பெற்றவர்கள் இவர்களை பார்க்க வேண்டும். அது விளையாட்டு வீரராக இருந்தாலும் சரி, அல்லது சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும்
அவ்வளவு காசுகளை செலவழித்து அவ்வளவு சிரமங்களையும் அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்து அந்த கூட்டத்தில் நிற்கிறார்கள். எதற்காக? அங்கே விளையாடக்கூடிய அந்த வீரனுக்கோ, அங்கே நிற்கக்கூடிய அந்த கட்சி தலைவனுக்கோ, அங்கே நடிக்கக்கூடிய அந்த நடிகைக்கோ இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த கட்சி தலைவன்ட்டையோ விளையாட்டு வீரன்ட்டையோ அந்த நடிகைட்டையோ நம்மளுடைய பெயராவது தெரியுமா அவருக்கு? நம்மளுடைய பெயராவது அவருக்கு தெரியுமா? அங்கே நிற்கக்கூடிய எத்துணை கூட்டத்தில் இருக்கக்கூடிய எத்துணை நபர்களுடைய பெயர் அந்த நடிகனுக்கோ அந்த கட்சி தலைவனுக்கோ அந்த விளையாட்டு வீரனுக்கோ தெரியும். ஆனால் அவருக்காக உயிர் கூட தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்று முஸ்லிம் மக்கள் துணிச்சலாக தைரியமாக பகிரங்கமாக பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெளியே வந்துட்டார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய நிலைமை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சற்று கவனமாக யோசித்து பார்த்தால் எந்த திசையை நோக்கி நாங்கள் சென்று விட்டோம்? அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த சரியான நிலையான தூய்மையான பாதையை விட்டு எந்த வழியில் நாங்கள் வழி தவறி விட்டோம் என்று எவ்வளவு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய விஷயமாக மாறிவிட்டது பாருங்கள் சகோதரர்களே. இன்று ஒரு முஸ்லிம் இளைஞன் கல்லூரியில் படிக்கக்கூடியவன், அவனுடைய பாக்கெட்டில் பேனா இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் கல்லூரியில் படிக்கக்கூடிய பல மாணவர்களுடைய பாக்கெட்டில் மது பொருள்கள் இருக்கின்றது, போதையை பயன்படுத்தக்கூடிய பல பொருள்கள் இருக்கின்றது. பாக்கெட்டில் படிக்கக்கூடிய மாணவனுடைய பாக்கெட்டில் பேனா இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் மதுபோதை பொருள்களை வைத்து கொண்டு இன்று ஒரு வாலிபன் ஒரு இளைஞன் தைரியமாக இந்த உலகத்தில் சுற்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இந்த தைரியத்தை வளர்த்தது யார்? இதுக்கு யார் காரணமாக இருந்தவர்கள்? இதெல்லாம் இந்த சினிமா மோகம்தான். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை மயக்கி இந்த இளைஞர்கள் அப்படி விழுந்து விட்டார்கள். சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்த தேர்தல் நேரத்தில் பல இளைஞர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட பேட்டிகள், எப்படிப்பட்ட இன்டர்வியூகள், அவ்வளவு தைரியமாக அவ்வளவு கேவலமாக இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு பேட்டியில் அழுகின்றார்கள். எதற்காக? அவர்களுடைய கண்களிலிருந்து தானாகவே தண்ணீர் வருது. அவர்களுடைய கண்களிலிருந்து தானாக தண்ணீர் வருகின்றது. காரணம் என்ன? கூட்டத்தில் வந்த அந்த கட்சி தலைவனை பார்க்க முடியவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னுடைய தளபதியை பார்க்க முடியவில்லை என்று ஒரு முஸ்லிம் பெண்மணி பேட்டி கொடுத்து அழுகின்றார்கள். அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மனதுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கின்றது. என்னைக்காவது இந்த தண்ணீர் கண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் நமக்காக பிரார்த்தனை செய்து இரவு நேரத்தில் நின்று வணங்கி கொண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வந்ததா? நான் ஃபஜ்ர் தொழவில்லையே, இஷா தொழவில்லையே, எத்துணை வட்டி வாங்கி கொண்டு எத்தனை ஹராமான விஷயங்களை செய்து கொண்டு தன் பாவங்களை தழுவது வந்ததா இந்த தண்ணீர்? அதற்காக நம்மளுடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்திருக்காது. ஒரு கட்சி தலைவனை பார்க்க முடியவில்லை, அவனுடைய தளபதியை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி பேட்டு கொடுத்து அழுவக்கூடிய சம்பவங்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காலகட்டத்தில் வாழுகின்றோம் சகோதரிகளே, பெரியோர்களே. ஒரு இளைஞன் சொல்லுகின்றான், சாக்கடையில் நீந்து நான் வந்திருக்கிறேன் என்னுடைய தளபதியை பார்ப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். எந்த நிலைமை இந்த வாலிபர்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றார்கள்? முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள். கூட்டமாக குடும்பத்தோடு அந்த பாட்டு கச்சேரிகளிலும் அந்த விளையாட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்திலையும் பாருங்கள், அந்த இசையுடைய மேடைகளையும் பாருங்கள், கட்சியுடைய அந்த தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் பாருங்கள், எல்லா இடத்திலும் கூட்டமாக ஒரு முஸ்லிம்களுடைய கூட்டம் அந்த இடத்தில் இருக்கும். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நமக்கு கால் வலிக்கும். ஆனால் நின்று கொண்டே முழு நேரமும் அந்த இசை மேடையை பார்ப்பதற்காகவோ அந்த கட்சியில் நிற்பதற்காகவோ அல்லது விளையாட்டை பார்ப்பதற்காகவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் பள்ளிவாசல் வந்து அல்லாஹுக்கு நன்றி செல்வதற்காக நாங்கள் சிறிது நேரம் எடுக்க முடியவில்லை. நம்மை விட படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான்,
வகலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் மிகவும் சொற்பமானவர்கள் தான் நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். எனக்கு கண் கொடுத்தது அல்லாஹ், என்னுடைய கை கொடுத்தது அல்லாஹ், எனக்கு காது கொடுத்தது அல்லாஹ், பார்ப்பதற்கு கண்களுக்கு அந்த சக்தியும் கேட்பதற்கு காதும் எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்தது அல்லாஹ். ஆனால் எதற்காக நான் இதை செலவழிக்கின்றேன்? ஒரு கட்சி தலைவனை பார்ப்பதற்காகவும், ஒரு விளையாட்டு வீரனை பார்ப்பதற்காகவும், சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகனை பார்ப்பதற்காகவும். அதுக்கு ஒரு பேர் தளபதி. அல்லாஹு அக்பர். இந்த உம்மத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் தன்னுடைய தளபதி முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுக்க தியாகம் செய்ய அளவுக்கு அவர்கள் அவ்வளவு துணிச்சலாக இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழகாக இந்த சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள். யார் கஷ்டப்பட்டாலும் சரி அவர்களுக்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு யாரையோ தளபதி தலைவர்கள் என்று நாங்கள் ஆக்கி கொண்டோம். ஆனால் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர் முஹம்மது நபி மறந்து விட்டோம். இன்னைக்கு பார்க்கின்றோம், யாரெல்லாம் தலைவராக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த சமூகம் தலைவராக கொண்டாடுகின்றதோ, அனைவரும் ஏதோ ஒரு தவறில் சிக்கி கொண்டு மாட்டிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது அவர்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் வரக்கூடிய பலவிதமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் தவறை செய்து கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது வெளிப்படையாகவும் மக்களுக்கும் பகிரங்கமாகவும் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. ஆனாலும் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர்தான் தளபதி, எங்களுக்கு அவர்தான் தளபதி, எங்களுக்கு அவர்தான் தலைவர். அல்லாஹு அக்பர். நம்மளுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாவது, ஒரு வார்த்தையாவது, அவருக்கு எதிராக பேசின ஒரு வார்த்தையாவது காட்டி வாருங்கள் பார்ப்போம். நம்மளுடைய தளபதி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை இவர் பொய் சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் அப்படின்னு ஒரு வார்த்தை முஹம்மது நபியுடைய எதிரிகளுடைய வாயில கூட என்ன தெரியுமா வரும்? இன்னா லா நுகذிபு மா ஜிஅத பிஹி, நாங்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை, நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் மறுக்கின்றோம். இதுதான் முஹம்மது நபியுடைய எதிரிகள் சொன்ன வார்த்தை. 40 வயது வரையும் மக்கா நகரத்திலே முஹம்மது நபிக்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் அமீன், நம்பிக்கையாளர். இப்படிப்பட்ட ஒரு பெயர் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு உண்மையாக அவர் இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற வார்த்தை தன்னுடைய எதிரிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள் சகோதரிகளே, பெரியோர்கள். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஒரு திரையில் ஒரு இமோஷனலான சீன், அவ்வளோதான், எல்லாம் மயங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும். எப்படிப்பட்ட சினிமா மோகத்தில் இருக்கின்றோம் பாருங்கள் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்காவது ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நின்று கொண்டு சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி வசனம், கடைசி 2வது 3வது வசனத்தில் படிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை படிக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னா நுஅذிபுக் இன் துஅذிபுக், யா அல்லாஹ் இது உன்னுடைய அடியார்கள், ஃபைன்னஹும் இபாதுக், அவர்களுக்கு நீ தண்டனை கொடுக்கலாம். இது உன்னுடைய அடியார்கள், இந்த அடியார்களை நீ தண்டனை கொடுக்கலாம். வ இன் தக்ஃபிர் லஹும், ஆனால் நீ அவர்களை மன்னித்து விட்டால், இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ கண்ணியமிக்கவன், அல் அசீஸ் அல் ஹக்கீம், ஞானமுள்ளவனாக இருக்கின்றார் என்று அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த வசனத்தை, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுடைய ஆரம்ப நேரத்தில் படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஒரே வசனம்தான், ஒரு வரியில் இருக்கக்கூடிய ஒரே வசனம்தான். அந்த ஒரு வசனத்தை அழுது கொண்டே இருக்கின்றார்கள். படித்து மறுபடியும் படித்து பல நேரமாகிவிட்டது, பல மணி நேரமாகிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலிருந்து மலக்குமார்களுடைய தலைவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். முஹம்மது இந்த நேரத்தில் ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள், போய் பார்த்து வாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். வந்து என்ன சம்பவம், எதற்காக அழுகின்றீர்கள்?
உங்களுக்கு அனுப்பி அந்த ரப்பிட்ட போய் கேளுங்க, அவனுக்கு தெரியும். ஓ ஆலம், அவனுக்கு நன்றாக தெரியும் நான் எதற்காக இந்த நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். மறுபடியும் போகிறாங்க அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ் மறுபடியும் அனுப்புகின்றான். என்ன காரணத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேளுங்கள். மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க. இரவு நேரம் முடிய போகின்ற அளவுக்கு வந்து விட்டது. இவ்வளவு நீண்ட நேரம் ஒரே வசனத்தை அழுது கொண்டு நின்று கொண்டு ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம், ஏன் அழுகிறீர்கள் முஹம்மது நபியே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்மதி உம்மதி, என்னுடைய சமுதாயோடைய நிலைமை என்னவாக இருக்கும்? என்னுடைய சமுதாயத்தை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? நாங்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம். நாம் செய்த பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்டவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்தான் நம்முடைய தளபதி, அவர்தான் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உம்முடைய சமூகத்தில் விஷயத்தில் நாங்கள் உங்களை நிராசை அடையவிட மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் திருப்தியை கொடுப்போம். நீங்கள் தாராளமாக தைரியமாக இருக்கலாம். இந்த சமூகத்துக்காகவா? முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்காமல் ஏதோ ஒரு விபச்சாரனை, ஒரு சினிமா நடிகனை, ஒரு விளையாட்டு வீரனை, அவர்களுக்காக கண்ணீரை சிந்த இந்த சமூகத்துக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். இதற்காக அல்லாஹ்வின் தூதர் கண்ணீரை சிந்து இரவு நேரம் முழுவதும் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்காத இந்த இளைஞர்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் அழுதார்கள். எப்படிப்பட்ட சமூகம், கேவலம்! அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரியாத இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறிதளவு கூட தெரியாது. அவர்களுடைய மனைவிமார்கள் பெயர் என்ன, பிள்ளைகளுடைய பெயர் என்ன, எந்த விதமான அறிவும் கிடையாது. இஸ்லாத்துக்கும் அந்த இளைஞர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முஸ்லிம் என்ற ஒரு பெயரை மட்டுமே, முஸ்லிம் என்ற ஒரு பெயர் தாங்கி என்ற நிலையில் மட்டுமே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார்கள். சினிமாவில் பார்த்து கொண்டு அழுகின்றார்கள். தன்னுடைய தளபதி பார்க்க முடியவில்லை என்று அழுகின்றார்கள். ஒரு விளையாட்டு வீரன் ஒரு 6 அடிக்கல அழுகின்றார்கள். ஒரு சீரியலை பார்த்து பெண்கள் என்று அழுகின்றார்கள். முஹம்மது நபிக்காக அழுத எத்துணை முஸ்லிம்கள் இன்று இருக்கின்றார்கள். முஹம்மது நபியை பார்க்க முடியவில்லை என்ற கவலையோடு எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்துடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. உண்மையாகவே இன்று இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் தவறான வழியில் எவ்வளவு இறங்கி விட்டார்கள் என்று சொன்னால், தன்னுடைய இறைவனை மறந்துவிட்டு, தன்னுடைய தலைவர் முஹம்மது நபியை மறந்துவிட்டு இந்த உலகத்துடைய மோகத்தில் மயங்கி விழுந்து விட்டார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த உலகத்தை ஷைத்தான் இப்படிதான் அழகுபடுத்தி காம்புவான். அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றானே, இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹு. இது ஒரு வேடிக்கை. இந்த உலக வாழ்க்கை ஒரு வேடிக்கை, ஒரு விளையாட்டு தான். ஒரு வீடு விளையாட்டு, ஒரு வேடிக்கை மட்டும்தான். எப்படி விளையாட்டுக்கு போகும்போது சிறிது நேரம் பார்த்துட்டு வந்து விடுவோமோ அதே போல தான் இந்த உலக வாழ்க்கை. சிறிதளவு தான் இந்த உலக வாழ்க்கை. எப்போது மரணம் வரும் என்று தெரியாது. இந்த பயானை முடித்து எனக்கோ உங்களுக்கோ மரணம் வருமா என்று தெரியாதவர்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அவ்வளவு தைரியமாக முஹம்மது நபிக்கு எதிராகும், இஸ்லாத்துக்கு எதிராகும் நம்மளுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு துணிச்சல் இருக்கும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு! எல்லோருக்கும் தெரியும் மரணம் எப்போது வரும் என்று தெரியாது. எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம் மக்களுக்கும் தெரியும், படைத்த இறைவனுடைய கையில் தான் என்னுடைய மூச்சு கூட இருக்கிறது. என்னுடைய மூச்சு கூட படைத்த இறைவனுடைய கையில் தான் இருக்கிறது. ஒரு செகண்ட் மூச்சு, அடுத்த மூச்சு அல்லாஹ் கொடுக்குறான்னா போதும், உயிரே முடிஞ்சுது. நாம் உயிரோடவே இருக்க மாட்டோம், போனம்தான், டெட் பாடி எடுத்து புடைக்க வேண்டிதான். அவ்வளவு மோசமான நிலையில் இருந்து கொண்டு ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய இறைவனை மறக்க முடியும்? எப்படி தன்னுடைய தலைவரை மறக்க முடியும்? இப்படிப்பட்ட சூழலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பலவிதமான கூட்டத்தில் முஸ்லிம்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான குழப்பங்களில் இந்த முஸ்லிம் இளைஞர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோரும் அந்த கட்சியோடைய பிரச்சாரத்துக்காக அவ்வளவு வீரியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அதிகமாக
பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களிடம், ஒவ்வொரு பெரியவர்கள் முஸ்லீமாக இருந்தால் இருக்கக்கூடிய எல்லோரிடம் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், இந்த இஸ்லாத்துக்காக எத்துணை முறை பிரச்சாரம் செய்தீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தன்னுடைய கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய கட்சி இயக்க வெறிக்காக அவ்வளவு துணிச்சலாக, அவ்வளவு தைரியமாக, அவ்வளவு பகிரங்கமாக, அவ்வளவு முயற்சி எடுத்து செய்யக்கூடிய இந்த காரியம், இந்த பிரச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக எத்தனை முறை நாங்கள் செய்திருக்கிறோம். அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். என்ன கேட்பான்? இந்த கட்சிக்காக எவ்வளோ நாள் உழைச்சி அப்படின்னு கேட்பானா? உனக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய அருட்கொடை, யாருக்கும் கொடுக்காத இந்த இஸ்லாமிய அருட்கொடை உனக்கு கொடுத்தேன், இந்த ஹிதாயத்தை உனக்கு கொடுத்தேன். மக்கள் எல்லாம் ஒரு மண்ணையும் ஒரு சிலையையும் எதையோ தன்னுடைய இறைவனாக கருதி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் படைத்த இறைவன்தான், அவன்தான் ஒரே ஒரு இறைவன் என்று சொல்லக்கூடிய இந்த தௌஹீதை உனக்கு கொடுத்தேன். அந்த தௌஹீதை, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, உண்மையான தூய்மையான இந்த இஸ்லாத்தை எத்துணை மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்ல போகின்றோம் சொல்லுங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா இளைஞர்களுடைய கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாங்கள் இறைவனிடம் என்ன பதில் சொல்ல போகின்றோம். இறைவன் கேட்பான், وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ وَلَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். கொடுத்த அல்லாஹ் இந்த நிஅமத், இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பான், உனக்கு கொடுத்த இந்த அருட்கொடை, இந்த ஹிதாயத், இந்த இஸ்லாம் எத்துணை மக்களுக்கு இந்த ஹிதாயத்து கிடைச்சது, எத்துணை மக்களுக்கு இந்த ஹிதாயத்தை நீ எடுத்து வைத்தாய் அப்படின்னு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல போகின்றோம்? இன்னைக்கு ரோடாக, தெருவாக, வண்டியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் முஸ்லிம் இளைஞர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக செய்த பிரச்சாரம் என்ன, அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக செய்த முயற்சிகள் என்ன, இந்த கட்சிக்காக, இந்த அரசியல்வாதிக்காக, இந்த வேட்பாளருக்காக ஓட்டு போடுங்கள் என்று கேட்கக்கூடிய நாம் இந்த குர்ஆனை படித்து பாருங்கள் என்ற கேள்வியை எத்துணை முறை நாங்கள் முஸ்லீம் இல்லாதவர்களிடம் கேட்டு பார்த்திருப்போம். படைத்த இறைவன் யார் என்று தெரியுமா என்ற கேள்வியை கேட்டு பார்த்திருப்போமா? இந்த குர்ஆனை கொடுத்து படித்து பாருங்கள், சந்தேகம் இருந்தால் கேட்டு பாருங்கள் என்று ஒரு முறையாவது இந்த இஸ்லாத்துக்காக பிரச்சாரம் செய்திருப்போமா? முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படின்னு தெரியுமா? நடிக்கக்கூடிய ஒரு சினிமா நடிகையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகத்தில் அதிகமாக புகழ்பெற்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள், அல்லது விளையாடக்கூடிய வீரர்கள், அல்லது திரையில் வரக்கூடிய பலவிதமான நபர்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டு மயங்கி விழுகின்றார்கள். இவர் இங்கேயா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆல் இம்ரானில் கூறுகின்றான், லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். இந்த காஃபிர்கள் துணிச்சலாக, அவ்வளவு கௌரவமாக, அவ்வளவு தைரியமாக இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படாதீர்கள் நபியே. அவர்களை பார்த்து லா யகுர்ரன்னக, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் காஃபிர்களும் இப்படி தான் இருந்தார்கள். இன்று நாங்கள் பார்த்து அவ்வளவு மயங்கி விழுகின்றோம். ஏன்? ஷைத்தான் இப்படி தான் நமக்கு காட்டிவிட்டான். இதான் உலகம், இதுதான் இன்ஃப்ளூயன்சர், இதான் ட்ரெண்டில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் சினிமா நடிகர்கள், இவர்கள் தான் விளையாட்டு வீரர்கள், இவர்களை தான் பார்த்து நாங்கள் மயங்கி விழுகின்றோம். ஃபஜ்ர் தொழுது கிடையாது, குடும்பத்தோடு குர்ஆன் படித்தது கிடையாது, பள்ளிவாசலுக்கு வராத இளைஞர்கள், இப்படிப்பட்ட எத்துணை மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்ற ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய அருமை என்று புரிகின்றது. மரணத்தை நெருங்கிய அந்த நபருக்கு தெரியும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ அவருக்கு தேவையாக நன்மையாக இருக்கும். இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மௌத் நெருங்கிவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், லஅஸ்ஸதகனி, எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் போதும், சதகா செஞ்சுட்டு வந்துடுவேன், லஅகூனன்ன மினஸ் சாலிஹீன், நல்லவர்களாக நான் வந்துடுவேன்.
அல்லாஹ் ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட பல பயான்கள், பல மேடைகள், பல ஜுமாக்கள், பல குத்துபாத்துகள், பல வீடியோக்கள், இப்படிப்பட்ட பலவிதமாக செய்திகள் இஸ்லாத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு கேள்விப்பட்டு கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோமே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது கிடையாது. அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்து கொண்டு தான் இருப்பான். அல்லாஹுடைய வேத வசனம் நம்முடைய காதுகளை வந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து கொண்டு தான் இருப்பான். ஆனால் அல்லாஹ் பிடிக்கக்கூடிய ஒரு பிடி, அவ்வளோதான். அந்த பிடிக்கு சத்தமே இருக்காது, சைலண்ட்டாக வந்துடும் மரணம், அவ்வளோதான். இந்த உலகத்துடைய மோகத்தில் அப்படியே மூழ்கி இருப்போம். நாளைக்கு இந்த படத்தை பார்க்க போகணும், நாளைக்கு அந்த தலைவரை பார்க்க போகணும், அந்த நாளைக்கு அந்த கட்சியை பார்க்க போகணும், இப்படியெல்லாம் இந்த உலகத்தை மூழ்கி இருப்போம். திடீர்னு ஒரு மௌத்து தான், நாளைக்கு எழுந்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் தேடுவோம். மன்னரை வாழ்க்கையிலும் மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்வி, உன்னுடைய தளபதி யார் என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இந்த கட்சி தலைவனுடைய பெயரை சொல்லுவோமா? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்றுதான் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்றுதான் கேட்பார்கள். அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், முஹம்மது நபியுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்கள் தான் சொல்லுவார்கள், நபியுனா, எங்களுடைய தூதர், எங்களுடைய தலைவரி, எங்களுடைய தளபதி முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின், இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய தேர்தல், நாட்டுடைய இருக்கக்கூடிய அந்த தேர்தலை நாங்கள் நெருங்கிவிட்டோம். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய நிலை, நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும்? ஒருபோதும் இவர் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக மட்டுமே நாங்கள் ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவர்களை சொல்லவில்லை. நியாயம், நேர்மை என்ற விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த இடத்தில் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்? இது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் சார்ந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தில், பொதுமக்களையும் சார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக மட்டும் இல்லாமல், யார் இந்த நேரத்தில் உண்மையாக, யார் இந்த நேரத்தில் நியாயமாக, நேர்மையாக இருக்கின்றார்களோ அவர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பலர் இருப்பாங்க, முஸ்லிம் என்ற பெயரில், இஸ்லாம் என்ற போர்வையில் பலவிதமாக ஹராமான விஷயங்கள், பலவிதமான தவறான விஷயங்களை செய்து கொண்டு அதை ஆதரித்து கொண்டிருப்பார்கள். ஒருபோதும் நாங்கள் அதற்கு துணை போகக்கூடாது, ஒருபோதும் நாங்கள் அதை ஆதரிக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவானது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையும் தக்வா இறைச்சத்தையும் நீங்கள் உதவி செய்யுங்கள், அதற்கு ஆதரியுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், இந்த நேரத்தில் பகைமைக்கும், இந்த நேரத்தில் தீமைக்கும் ஒருபோதும் நாங்கள் துணை போகக்கூடாது. இன்றும் பலர் வேட்பாளர்கள், பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களாக இல்லை, காஃபிர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நேரலை கொடுக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு நன்மையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு உதவியான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உலகத்துக்காக மட்டுமே தான் இது இல்லாம். இஸ்லாத்துக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் என்று கேட்டால் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த ஓட்டின் மூலமாக நம்மளுடைய கடமையை செய்யலாம். என்ன கடமை? அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தானே, சிறந்த சமுதாயம். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அந்த கடமையை இந்த ஓட்டின் மூலமாக நாங்கள் செய்யலாம். அந்த கடமையை இந்த ஓட்டின் மூலமாக நாங்கள் சரி செய்யலாம். சிறந்த சமுதாயம் நாங்கள் என்று நிரூபித்து காண்பிக்கலாம். சிறந்தவர்கள் யார் என்று நாங்கள் காண்பிப்பதற்கு மிக அழகான வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்த நேரத்தில் நல்லவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களை ஆதரிப்பதற்காகவும் தான் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த தேர்தல், இந்த ஓட்டு வெறும் ஓட்டல்ல. பல முஸ்லிம்களுடைய கேள்விகள்,
பல இந்த தேர்தல் நேரத்தில் பல கட்சிகள் பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எல்லாம் ஊழலும் எல்லாம் ஹராமான எல்லாம் தவறான காரியங்கள் தான் மூழ்கி இருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒருவர் சொல்வார், என்ன செய்யணும் இந்த நேரத்தில், எல்லாமே திருடர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு முஸ்லீமுடைய நிலை என்னமாக இருக்க வேண்டும்? உண்மையாகவே நல்லவர்கள் யாரும் இல்லாத இந்த பட்சத்தில் இஸ்லாம் இதற்கும் ஒரு தீர்வு கொடுத்துருக்கிறது. ஏன்னா இஸ்லாம் எல்லா நேரங்களிலும் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அழகான ஒரு முடிவு இஸ்லாம் கொடுக்கின்றது. எல்லா நேரங்களும் இஸ்லாம் அப்டேட்டாக இருக்கும். இப்போ 100 வருஷம் கழிச்சியும் ஏதாவது ஒரு புது குழப்பம் ஏற்பட்டால் இஸ்லாத்தில் அதுக்கு பதில் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் முஸ்லீம்களுடைய செய்யக்கூடிய நிலை என்ன தெரியுமா? யாரும் நல்லவர்கள் இல்லையா, சரி, யார் கெட்டவர்களில் குறைவானவர்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான் காயிதா. இர்திகாபு அஹஃபு ஸரரைன், 2 பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் எது குறைவான பாதிப்போ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் வடமாநிலத்தில் போய் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் நான் வடமாநிலத்தில் படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஃபைதயாம் ஃபராகத்துடைய ஏலேதி சீப்பில் போய் படிச்சுட்டு வந்தேன். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது இப்பயும் நீங்கள் பார்க்கலாம், பல மாநிலங்களில் இன்றும் பாங்கு சத்தம் லவுட் ஸ்பீக்கரில் கேட்காது. இன்றும் தடை. என்னுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய மும்பையாக எடுத்தாலும் சரி, மகாராஷ்டிராவுடைய ஊராக எடுத்தாலும் சரி, லவுட் ஸ்பீக்கரில் பாங்கு இருக்காது. ரோட்டில் துருவக்கூடிய அனுமதி கிடைக்காது. இப்படி பலவிதமாக தடைகளை சுமந்து கொண்டு தான் அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த நேரத்தில் சுதந்திரமாக, தைரியமாக, நிம்மதியாக அல்லாஹுடைய பாதுகாப்போடு தொழுகையும் அதானையும் குரானை படித்து கொண்டு இஸ்லாத்துக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்மளுடைய நிலைமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். யார் வந்தால் நமக்கு பாதிப்பு அதிகம் என்று தேர்ந்தெடுத்து, யார் வந்தால் பாதிப்பு குறைவு என்று நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரும் நல்லவர்கள் இல்லையா, எல்லோரும் கெட்டவர்களா, யார் கொஞ்சம் கெட்டவர்கள், யார் கொஞ்சம் கெட்டவர்கள், அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் சரியான வழி. இதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நல. இப்படி தான் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரும் நல்லவர்கள் என்று சொன்னால் எல்லோரும் கெட்டவர்கள் என்றால் அந்த கெட்டவர்களில் கொஞ்சம் நல்லவர்கள், குறைவான கெட்டவர்கள் யார், அவர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவும் யார், இஸ்லாத்துக்காக மட்டுமல்ல, நியாயமாக நேர்மையாக சமூக நலனுடன் சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், இவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு சாட்சி. நாளை மறுமையில் அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பார், நீங்கள் கொடுத்த இந்த ஓட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது ஓட்டா? இல்லை, இது ஒரு சாட்சி. நீங்கள் கொடுத்த அந்த ஓட்டு, அவர்களை ஆதரிக்கிறீர்கள், அந்த நபரை நீங்கள் நல்ல செயலை செய்வார் என்று நம்பி கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த நபர் நல்லதுக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ்வளவு மோசமானவர், அவ்வளவு ஊழல் செய்யக்கூடியவர், சமூகத்துக்காக ஒரு இடத்திலும் குரல் கொடுக்காதவர். அவருக்காக நாங்கள் ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படித்து பாருங்களேன். ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூலாக ஆகுவதற்கு முன்பாகவே நடந்த சம்பவங்கள். ஹெல்ஃபுல் ஃபிஜார், வரலாற்று படிக்கக்கூடிய முஹம்மது நபியுடைய வாழ்க்கை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். ஹெல்ஃபுல் ஃபிஜார் என்று சொன்னால் இது ஒரு ஒப்பந்தம். யாருக்கு மத்தியில் நடந்த ஒப்பந்தம் தெரியுமா? எல்லாம் காஃபிர்கள் தான். மக்கா நகரத்திலே காஃபிர்கள் அவர்களுடைய தலைவர்கள் சேர்ந்து ஒரு கமிட்டி உருவாக்கி ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? மக்கா நகரம் அந்த நேரத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருந்தது. எல்லோரும் வியாபாரத்துக்காக அந்த நேரத்தில் அரபு உலகத்திலிருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு வியாபாரம் ஒரு ஊராக அந்த மக்கா நகரம் மாறிவிட்டது. வரக்கூடிய பலருடைய கேள்வி, பலருடைய ஒரு சந்தேகம், பலருடைய ஒரு கஷ்டம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் பலவிதமாக அநியாயங்கள். வியாபாரம் செய்யும் அந்த நேரத்தில் ₹1 1 திர்ஹம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 150 திர்ஹம் என்ற அளவுக்கு அதிகமாக, இன்னும் அதிகமாக வியாபாரத்தில் கொள்ளையடிக்கக்கூடிய, பொய் பேசுகிற அளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். இங்கேருந்து வியாபாரம் செஞ்சுட்டு போவாங்க, வழியில் அவர்களை கொள்ளையடிக்கக்கூடிய சில கொள்ளையர்கள், சில வழிப்போக்கர்கள், இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கா நகரம் அவ்வளவு ஒரு பேச்சு பொருளாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் மக்காவுடைய நகரத்துடைய தலைவர்கள், குறைஷுடைய தலைவர்கள் ஒன்று கூடி சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க.
ஹெல்ஃபுல் ஃபிஜார், இந்த பாவத்துக்கு தடையாக நாங்கள் நிற்போம். இந்த மக்கா நகரத்தில் நம்பி வரக்கூடிய வியாபாரிகளை நாங்கள் ஒருபோதும் நிராசையடைய மாட்டோம், செய்ய மாட்டோம். அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். அவர்களுக்கு நியாயமாக நேர்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும். வழியில் போகக்கூடிய யாரும் நீங்கள் திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த காஃபிர்கள், அந்த காஃபிர்களுடைய கூட்டத்தில் ஒரு மெம்பராக சேர்ந்தவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் கொள்கை அல்ல, சமூக நலன் முக்கியம். இந்த இடத்தில் நியாயம் நேர்மை முக்கியம். இந்த இடத்தில் சமூக நல்லிணக்கம் தான் முக்கியம். அதை தான் இந்த இடத்தில் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை தான் நாங்கள் இந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டத்திலே நல்லவர்களை தேர்ந்தெடுக்கலாம். எல்லோரும் கெட்டவர்களா? அந்த கெட்டவர்கள் கொஞ்சம் கெட்டவர்களை தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் நாம் செய்யக்கூடிய சரியான வழி. சிலர் இதை எதுவும் தேவையில்லை, நான் ஓட்டே போட மாட்டேன் என்று இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கும் பாவம் உண்டு. அதிசயமாக இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலா தக்துமு ஷஹாதா, சாட்சியை ஒருபோதும் மறைக்கக்கூடாது. நமக்கு தெரியும் இவர் நல்லவர், நமக்கு தெரியும் இவர் வந்தால் நமக்கு நல்லது நடக்கும். அந்த நேரத்தில் அவரை தேர்ந்தெடுக்காமல் சாட்சி கொடுக்காமல் இருந்தால் அதற்கும் பாவம் உண்டு. இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் தெளிவான அழகான பதில் இருக்கின்றது. அப்போ அந்த சாட்சி சரியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் சரியான நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய சிறிய கோரிக்கையாக இருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மளுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த முஸ்லீமாக, குறிப்பாக இந்த சமூகத்தில் வாழக்கூடிய இளைஞர்களை நல்ல வழியில், சிறந்த வழியில், நேரான வழியில் கொண்டு வரக்கூடிய வாக்கியத்தை நம்ம எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.